நமஸ்காரம். ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம். திருப்பாவை 2ஆம் நாள் 2ஆம் பாசுரம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ. பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் இந்த பாசுரத்தில் வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு கூப்பிடுறா. இந்த வையத்தில் வாழ்வது தான் வாழ்ச்சி அப்படின்னு ஆரம்பிக்கிறா. ஏன் அப்படின்னா இவள் பாடுறதோ கோபகன்னிகைகளை பார்த்து இல்லையா. அந்த கோபகன்னிகைகள் வாழ்வது தான் வாழ்ச்சி. ஏன்னா கண்ணனோடையே இருக்கா, கண்ணனை தினமும் பார்க்குறா, கண்ணனுடைய சேஷ்டிதங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கிறா, அவன் லீலைகளை கண்ணார கண்டு ரசிக்கிறா. அதனால் இவாதானே வையத்து வாழ்வீர்கள். அது ஒரு கோணம். இன்னொரு கோணம் என்ன அப்படின்னா, கிடைப்பதற்கு அரியதான ஒரு பிறவி அப்படின்னா அது இந்த மனித பிறவி தான். என்னென்னவோ ஜென்மா எடுத்துகிட்டு கடைசியாக மனுஷனாக பிறக்கிறோம். பெருமாள் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறார். இப்போவாது திருந்தி, இப்போவாது சரணாகதி பண்ணி என்னை சேர்வியா அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்குறார். அதுக்காக தான் இந்த மனுஷ பிறவி கொடுத்துருக்கார். அந்த மனுஷ பிறவியை எடுத்து பகவான் மேலே பக்தி பண்ணுறவா தான் இந்த வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு ஆண்டாள் இங்கே அட்ரஸ் பண்ணுறா. ஏன்னா கிடைப்பதற்கு அரியதான பிறவி கிடச்சிருக்கு. அதை வீணாக்காமல் அதில் பக்தி பண்ணிண்டு அர்ச்சா திருமேனியை கோவிலாக போய் சேவிச்சுண்டு எல்லா கோவில்கள்லையும் எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமாளை நன்னா ரசிச்சுண்டு இப்படி வாழறீங்களே, நீங்கள் தான் வையத்து வாழ்வீர்கள். என்னதான் இந்த சம்சார சாகரத்தில் சிக்கின்றிருந்தாலும் நாம சங்கீர்த்தனமும் பக்தியும் பல கோவில்களுக்கு போய் பெருமாளை சேவிக்கிற பாக்கியமும் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்பேற்பட்ட வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு. இந்த பாவை நோன்புக்கு நாம் செய்ய வேண்டிய கிரியைகள்னு அர்த்தம். அதாவது கர்மாக்கள் என்னென்னு கேளுங்கோ அப்படின்னு ஒன்றா சொல்ல போகிறா. பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி அப்படிங்கிறா. பார்க்கடலில் மெல்ல யோக நித்ரையில் இருக்காரே அந்த பெருமாள், அவனுடைய திருவடியை பாடுவோம் அப்படிங்கிறா. திருவடியை பாடுவோம் அப்படின்னா நாம சங்கீர்த்தனம் பண்ணுவோம் அப்படிங்கிறா. மார்கழி மாதத்துக்கே அதுதானே ஏற்றம். எங்கே பார்த்தாலும் மியூசிக் சீசன், மியூசிக் ஃபெஸ்டிவல்னு திரும்புகிற பக்கம் எல்லாம் பெருமாளை பற்றின பாட்டு, காலங்கார்த்தால் வீதி பஜனை, இப்படி மார்கழி பூரா நாம சங்கீர்த்தனம் தான். அதனால் பெருமாளினுடைய திருவடியை பாடணும் அப்படிங்கிறா. இன்னொன்று போன பாசுரத்திலே சொல்லிட்டா, நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு. இவன் தான் மோட்சத்தை கொடுக்க போகிறான், இவனை சரணாகதி அடைவோம் அப்படிங்கிறா. அப்போது ஒரு சரணாகத்தனுக்கு பெருமாளுடைய அங்க அவயவங்களில் ரொம்ப முக்கியமானது என்ன? எல்லாமே பெருமாள்கிட்ட ரசிக்கக்கூடியது தான், எல்லாமே நம்ம கண்ணுக்கு ஆனந்தமாக இருக்கக்கூடியது தான். ஆனாலும் ஒரு சரணாகத்தனுக்கு ரொம்ப முக்கியம் என்னென்னா பெருமாளினுடைய திருவடி தானே. அதனால் அவனின் அடியை பாடுங்கள் அப்படிங்கிறா. பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி. இப்போ என்னென்ன பண்ண மாட்டோம்னு சொல்கிறா. நாங்கள் நெய் சாப்பிட மாட்டோம், பால் சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிறா. இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நெய்யும் பாலும் போக வஸ்துக்கள். அதனால் விரத நாட்களில் இந்த மாதிரி நோன்பு இருக்கிற சமயத்தில் எங்களுக்கு அது வேண்டாம் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, நெய்யும் பாலும் கண்ணனுக்கே உரியதான வஸ்துக்கள், அதனால் அது எங்களுக்கு வேண்டாம், அது எங்கள் கண்ணனுக்கு தான் பிடிக்கும் அப்படிங்கிறது இன்னொரு கோணம். இன்னொன்று, போன வரியோடு இதை சேர்த்து இணைச்சி படித்தோன்னா, பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம். அந்த பரமனுடைய அடியை பாடிட்டோம், நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டோம், வயரும் மனசும் ரொம்பி போச்சு. இதுக்கு மேலே நெய்யோ பாலோ இந்த மாதிரி போக வஸ்துக்களோ சாப்பிடணுங்கிற ஆசை கூட எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது இன்னொரு கோணம். நாட்காலே நீராடி அப்படிங்கிறா. ரொம்ப சீக்கிரம் எழுந்து ஸ்நானம் பண்ணணும் அப்படிங்கிறா. இதில் ஒரே ஒரு சின்ன முரண்பாடு மாதிரி தெரியலாம். என்னென்னா, பரமன் அடி பாடி அப்படின்னு சொல்லிட்டா, நாம சங்கீர்த்தனம் பண்ணிடணும் அப்படின்ட்டா, அதுக்கு அப்புறமா நாட்காலே நீராடி அப்படிங்கிறா. அதில் என்ன தாயார் சொல்ல வரா அப்படின்னா, பெருமாளினுடைய நாமாவை சொல்கிறதுக்கு தீட்டோ விழுப்போ காலமோ நேரமோ ஆணோ பெண்ணோ எந்த வித்தியாசமும் எந்த பேதமும் கிடையாது. நினச்ச போதெல்லாம் பகவன் நாமா சொல்லலாம். அதனால தான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக முன்னாடியே பரமனடி பாடின்னு வச்சுட்டு அதுக்கு அப்புறமா நாட்காலே நீராடின்னு வச்சுருக்கா. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், திரௌபதியை அந்த சபைக்கு இழுத்துண்டு வரச்சே அவர் ரஜஸ்வலையாக இருக்கா. அப்போவும் அவள் பெருமாளை சரணாகதி பண்ணா, கோவிந்தா புண்டரீகாட்சான்னு கூப்பிட்டா, பெருமாளும் வந்தார். அதனால் தீட்டோ விழுப்போ எதுவுமே பகவான் நாமாக்கு கிடையாது. அதனால தான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக முன்னாடி வரியில் பரமனடி பாடின்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் நாட்காலே நீராடின்னு வச்சுருக்கா.
மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் அப்படிங்கிறா. கண்ணுக்கு நாங்கள் மை எழுதிக்க மாட்டோம், மை தீட்டிக்க மாட்டோம் அப்படிங்கிறா. கண்ணனை விட்டு பிரிஞ்சிருக்கோம், எதுக்கு இந்த அழகு? இப்போ நாங்கள் அழகு பண்ணிட்டு என்ன ஆக போகிறது? அதை பார்த்து ரசிக்கிறதுக்கு கண்ணன் கூட இல்லையே. எனக்கு கண்ணன் வேணும், கண்ணனை நாங்கள் அடையணும் அப்படிங்கிறது தான் அவளோட எண்ணம், குறிக்கோள். அதனால் எங்களுக்கு மையெல்லாம் வேண்டாம், மை இட்டுக்க மாட்டோம், மலரும் சூட்டிக்கொள்வதாக இல்லை அப்படிங்கிறா. ஆனால் மலரிட்டு நாம் முடியும், நாங்களாக மலர் வச்சுக்க மாட்டோம், ஒருவேளை கண்ணன் வந்து பூ சூட்டி விட்டான்னா சூட்டிப்போம் அப்படிங்கிறா. செய்யாதன செய்யோம் அப்படிங்கிறா. எங்கள் பெரியவர்கள் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காளோ, எதெல்லாம் சாஸ்திர விரோதம்னு சொல்லியிருக்காளோ அது எதையுமே நாங்கள் பண்ண மாட்டோம். தீக்குறளை சென்றோதும், குறளை அப்படின்னா வம்பு, நாங்கள் போய் வம்பு பேச மாட்டோம் அப்படின்னு சொல்கிறா. ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி. ஐயம் அப்படின்னா குருமார்கள் அந்த மாதிரி பெரியவர்களுக்கு நாம் அளிக்கக்கூடியதுக்கு பேர் ஐயம். அவள் கேட்காமலே நம்ம கொடுப்போம் இல்லையா, அதுக்கு பேர் ஐயம். பிச்சை அப்படிங்கிறது ஒருத்தர் கேட்டு அவளுக்கு உதவுறதுக்காக நாம் கொடுக்கறது. ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி, எங்களால் இயன்ற அளவு கொடுப்போம். யாருக்கு இயன்ற அளவு? எங்களால் இயன்ற அளவா என்ன அப்படின்னு இந்த இடத்துல ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்குது. கேட்குறவா போரும் போரும்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் தான தர்மங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிற ஆண்டாள். இதுக்கு இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு அர்த்தமும் இருக்குது. ஒருவேளை எங்களால் இயன்ற அளவு கொடுத்துட்டோம், இதுக்கு மேலே கொடுக்கறதுக்கு கைவசம் ஏதும் இல்லை, ஆனால் வாங்கிக்கிறவாளுக்கு தேவை இருக்குது அப்படின்னா, யார் நிறைய கொடை கொடுக்குறாளோ, யார் இந்த மாதிரி தான தர்மங்கள் நிறைய பண்ணுறாளோ அவளை கையாவது காண்பிச்சு விடுவோம், அங்கே போங்கோ அவள் கொடுப்பானாவது சொல்லுவோம் அப்படிங்கிறதும் ஒரு அர்த்தம். இப்படி உய்யுமார் எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் அப்படிங்கிறா. உய்யும் வழியை எண்ணி மகிழ்வோமாக அப்படின்னு இந்த பாசுரத்தை ஆண்டாள் பூர்த்தி பண்ணுறா. இந்த பாசுரத்தில் முக்கியமாக ஆண்டாள் இந்த நோன்பு இருக்கிறதுக்கு தேவையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அதெல்லாம் சொல்லிட்டு வரா. அதாவது செய்ய தகுந்தவை என்ன, செய்யத்தகாதவை என்ன அப்படின்னு பட்டியல் போட்டுன்னு வரா. அழகாக அதை 2ஆம் நாள் சொல்கிறா. முதல் நாளே சொன்னால் பயந்து இவாள்லாம் பண்ணுவாளோ மாட்டாளோன்னு அவளுக்கு தோணிருக்குமோ என்னமோ, மனோதத்துவம் தெரிஞ்சு நடந்துட்டுருக்கா ஆண்டாள். அதனால் முதல் நாள் பெருமாளை பற்றி அழகாக சொல்லிகிட்டே வரா. அந்த பெருமாள் மேலே நம்மளுக்கு ஒரு ருச்சி ஏற்படணும், ஒரு ஈர்ப்பு ஏற்படணும், அவன் மேல் நம்மளுக்கும் ஆண்டாளுக்கு ஏற்பட்ட மாதிரி பிரேமை ஏற்படணும்னு அதெல்லாத்தையும் பண்ணிவிட்டு 2ஆம் நாள் பொறுமையாக இந்த நோன்புக்கு என்னென்னலாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறத சொல்லிட்டு வரா. இதில் ஒரு முக்கியமான வரி, பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமநடிப்பாடி அப்படிங்கிறா. பார்க்கடலுக்கு கூப்பீடு கேட்கும் இடம் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. அங்கே பெருமாள் யோக நிதிரையில் இருக்கார், கண்ணை மூடின்னு இருக்கா மாதிரி தான் இருக்கும், ஆனால் காத்துன்னு இருக்கார் பெருமாள். என் பக்தன் ஒருவனோட கூக்குரல் கேட்காதா, கேட்டால் நான் இங்கேருந்து ஓடி போய் அவனுக்கு உதவுவேனே அப்படின்னு அங்கே காத்துன்னு இருக்கார் பெருமாள். அதனால தான் பார்க்கடலுக்கு கூப்பீடு கேட்கும் இடம்னு ஒரு பெயரும் உண்டு. அது எப்படி ஓடி உதவுவார் அப்படின்னா, அன்னைக்கு ஒரு நாள் ஆதி மூலமே அந்த ஆனை பிளிரித்தே அதுக்கு ஓடி வந்தாரே, அப்படி ஓடி வருவார். முன்னொரு சமயம் ஸ்வேதத்வீபம் அப்படின்னு ஒரு தீவு, அது திருப்பார்கடலால் சூழப்பட்ட ஒரு தீவு. அந்த ஸ்வேதத்வீபத்தில் திரிகூட்டமலை அப்படின்னு ஒரு மலை. அந்த மலைக்கு திரிகூட்டம் ஏன் இப்படி பேர் வந்ததுன்னா, 3 சிகரங்களை கொண்ட மலை அது. தங்கத்தாலான ஒரு சிகரம், வெள்ளி சிகரம் ஒன்று, இரும்பு சிகரம் ஒன்று, இப்படி 3 சிகரங்கள். அந்த மலையோட தாழ்வரையில் பார்த்தா பார்க்கடலுடைய அந்த அலைகள், வெள்ளை வெளியேர்னு அந்த அலைகள் அடித்து அடித்து அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக திட்டு திட்டாக இருக்குது. இந்த மலைப்பிரதேசத்தில் பச்சை பசேல்னு காடுகள் நிறைய இருக்குது. அப்படி அந்த இடத்துல ஒரு அழகான தோட்டம், அதுக்கு ருத்துமத்து அப்படின்னு பெயர். இது வருண பகவானினுடைய தோட்டம். அந்த தோட்டமானது ஒரு அழகான சோலையாக இருக்குது. அத்தனை மரங்கள், செடி கொடிகள், தாவரங்கள், புஷ்பங்கள், விலங்குகள்னு எல்லாமே இருக்குது. ரொம்ப செழிப்பான ஒரு தோட்டமாக இருக்குது. அந்த தோட்டத்துக்கு நடுவில் ஒரு பொய்கை, ஒரு நீர்நிலை. அந்த நீர்நிலைக்கு தான் கஜேந்திரன் அப்படிங்கிற யானையானது ஜலம் பருகிறதுக்கு வருது. கஜ இந்திரன் அப்படின்னா என்ன அப்படின்னா, கஜங்களுக்குள்ள தலைவன் அர்த்தம். அந்த யானை பல பெண் யானைகளோடையும் குட்டி யானைகளோடையும் அந்த தடாகத்துக்கு தீர்த்தம் சாப்பிட்றதுக்கு வருது. ரொம்ப உஷ்ணமான ஒரு வெயில் காலம், அதனால் தீர்த்தத்தை நன்னா சாப்பிட்டுட்டு அந்த ஜலத்தில் இறங்கி நன்னா குளிக்கலாம் அப்படின்னு யானைக்கே பொதுவாக
வெப்பம் தாங்க முடியாது, சூடு தாங்காது. அதனால் எப்போவுமே மண் அள்ளி போட்டுக்கும், இல்லை தண்ணியில் ஜலத்தில் இருக்கணும்னு நினைக்கும். அதனால் நன்னா குளித்து இந்த நீராடி விளையாடின்னு இருக்கு இந்த கஜேந்திரன். அப்போது மகரேந்திரன்னு சொல்லக்கூடிய ஒரு முதலையானது இந்த யானையின் காலை பிடிச்சுடுத்து. இப்போது கஜேந்திரன் பிளிர்றது. சுற்றி இருக்கிற பெண் யானைகள் எல்லாம் இந்த யானையை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறது. ஒரு யானையும் தன் தும்பிக்கையை கொண்டு கஜேந்திரனை வெளில இழுக்க முயற்சி பண்ணுறது. அத்தனை யானைகள் சேர்ந்து இதை இழுக்க பார்த்தும் கஜேந்திரனை வெளியில் கொண்டு வரவே முடியல. இந்த கஜேந்திரன் இந்த முதல வாயில் நன்னா சிக்கின்றுத்து. இப்படியே 1000 வருஷம் 1000 ஆண்டுகள் உருண்டோடுறது, போராடுறது இந்த யானை. 1000 வருஷமாக போராடி பார்க்கறது. எல்லா பெண் யானைகள் சுற்றி இருந்த மற்ற யானைகள் எல்லாம் இந்த யானையை கஜேந்திரனை தனியாக விட்டுட்டு போயிடுது. இப்போது கஜேந்திரன் தனியாக மாட்டின்னு இருக்கு. இந்த முதலையானது இந்த யானையின் காலை பிடிச்சி இழுக்கிறது. அப்போது கஜேந்திரனுக்கு திடீர்னு தோன்றுறது, இவ்வளோ வருஷம் முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், எதுவும் நடக்கலை, இனியும் நம்மளை காப்பாற்றிக்கிற சக்தி நமக்கு இல்லை, அதனால் சரணாகத்தின்னு பகவானை கூப்பிடுவோம்னு முடிவு பண்ணி அப்போது கஜேந்திரன் பாடினது தான் கஜேந்திர ஸ்துதி அப்படின்னு ஸ்ரீமத் பாகவத புராணம் கொண்டாடுறது. கஜேந்திரன்கிற அந்த யானை ஸ்துதி பண்ண ஆரம்பிக்கிறது. நமோ பகவதே தஸ்மை யத ஏதத் சிதாத்மகம் புருஷாய ஆதி பீஜாய பரேஷாய அபிதீமகி. யாரால் இந்த ஜெகத்தானது படைக்கப்பட்டதோ, எவனொருவன் இந்த உலகத்துக்கே விதையாக இருக்கானோ, ஆதி மூலமாக இருக்கானோ, அவன் வந்து அடியேனை காக்கட்டும் அப்படிங்கிறது அந்த யானை. யஸ்மின் இதம் யதச்சேதம் ஏனேதம் ய இதம் ஸ்வயம் யோஸ்மாத் பரஸ்மாச்ச பரஹ துவம் பிரபத்தியே ஸ்வயம்புவம். எந்த பகவானிடமிருந்து இந்த உலகமெல்லாம் உருவானதோ, எந்த பகவானால் இந்த உலகமெல்லாம் இயங்கிறதோ, எந்த பகவானிடத்தில் பிரளய காலத்தில் இந்த உலகமானது சென்று ஒடுங்குமோ, எந்த பகவான் இந்த உலகமெல்லாம் நிறைஞ்சிருக்கானோ அந்த பகவான் என்னை காக்கட்டும் அப்படிங்கிறது அந்த யானை. நமோ நமஸ்தே அகில காரணாய நிஷ்காரணாய அத்புத காரணாய சர்வாகமாம்னாய மகார்ணவாய நமோபவர்காய பராயணாய அப்படின்னு ஸ்துதி பண்ணுறது. எல்லாத்துக்கும் எவன் ஒருவன் காரண பொருளாக இருக்கானோ, வேதங்களால் போற்றப்படும் பரம்பொருள் எவனோ அந்த பகவானை நான் சரணடைந்தேன் அப்படின்னு அந்த யானை சொல்கிறது. இவ்வளோ வருஷம் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், எதாலையும் என்னை காப்பாற்ற முடியல, என் முயற்சி எந்த பலனும் அளிக்கலை, கூட இருந்த யானைகளாலேயும் என்னை காக்க முடியல, பகவானே நீ என்னை காப்பாற்று அப்படின்னு கஜேந்திர ஸ்துதி. கஜேந்திர ஸ்துதியிலேயே ஒரு ரொம்ப சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, எங்கேயுமே பெருமாளுடைய நாமாவே வராது. நாராயணான்னோ விஷ்ணுன்னோ வாசுதேவான்னோ கேசவான்னோ மாதவான்னோ எங்கேயுமே பெயரே வராது. இங்கே கஜேந்திரன் பெருமாளினுடைய குணங்களை, அவருடைய தன்மைகளை மட்டுமே சொல்லி, எவனொருவன் இந்த குணங்களுக்கெல்லாம் சொந்தக்காரனோ அந்த பரபிரம்மம் என்னை காப்பாற்றட்டும், அந்த பரம்பொருள் என்னை காப்பாற்றட்டும்னு ஸ்துதி பண்ணுறது. இப்போ தேவர்கள் எல்லாரும் ஒருவேளை நம்மளை கூப்பிடுறதோ இந்த யானை அப்படின்னு ஒரு அடி எடுத்து வைக்கிறா. ஆனால் மேலே மேலே ஸ்துதி பண்ண அதை கேட்க கேட்க நிஷ்காரணாயன்லாம் சொல்லியிருக்கு யானை. எவன் ஒருவனுக்கு காரணமே இல்லையோ அப்படின்னலாம் சொல்லியிருக்கு. எல்லாருக்கும் காரணம் இருக்குது, பகவான் ஒருத்தனுக்கு தான் காரணம் இல்லை. அதனால் எல்லாரும் நான் இல்லை நான் இல்லை நான் இல்லைன்னு ஒதுங்கிக்கிறா. அப்போது பெருமாள் சொல்கிறார், நான் தான் அது, அந்த யானை கூப்பிடுறது என்ன தான், நான் தோ கிளம்பி ஓடுறேன்னு ஓடுறார். அப்படி கருடாரூடனா பட்டு பீதாம்பரதாரியா கோட்டி சூரிய பிரகாசம் அவரோட திருமுக மண்டலத்தில் ஒளிர்றது. சங்கம் சக்கரம்னு எல்லாத்தையும் ஏந்தி கொண்டு அந்த யானை கீழேந்து பார்க்கறது. கருடாரூடனா அந்த பெருமாள் வரார். எப்படி இருந்ததோ அந்த யானைக்கு அந்த பெருமாள் அப்படி பார்க்கறதுக்கு. இங்கே பெருமாள் ஏன் கருடாரூடனா வரணும் அப்படின்னா, வெறும் அப்படியே யானை முன்னாடி வந்திருக்கலாம், யானையை காப்பாற்றிருக்கலாம். கருடன் மேலே தான் ஏறி வரணுமா அப்படின்னா, யானை ரொம்ப தெளிவாக இங்கே ஸ்துதி பண்ணியிருக்கு. என்னன்னு சொல்லியிருக்கு அப்படின்னா, வேதம் கொண்டாடக்கூடிய பரம்பொருள் எதுவோ அந்த பரம்பொருள் என்னை காக்கட்டும் அப்படின்னு. வேதம் தூக்கி காண்பிக்கக்கூடியதான பரம்பொருள்னு யானை சொல்லியிருக்கு இல்லையா. அதனால் பெருமாள் கருடன் மேலே வரார். கருடன் வேதத்துடைய ஸ்வரூபம், வேத ஸ்வரூபமே கருடன் தான். அதனால் இந்த கருடனான இந்த வேதமானது தூக்கி காட்டக்கூடிய பரம்பொருள் நான் தான். கஜேந்திரா நன்னா பார்த்துக்கோ, வேதம் தூக்கி காண்பிக்கக்கூடிய பரம்பொருள் நான் தான். அதனால தான் கருடன் மேலே ஏறி உன்னை நோக்கி வந்துட்டுருக்கேன்னு பெருமாள் வரார். இந்த யானையானது அந்த தடாகத்தில் பக்கத்தில் இருந்த ஒரு தாமரை மலரை பறித்து இப்படி பெருமாளுக்கு நீட்டுறது தன் தும்பிக்கையால். ஸ்துதி பண்ணி தோல்லையோ
அன்னிலேருந்து வந்ததோ என்னமோ தெரியல, யானையோடைய அந்த கைக்கு துதிக்கை அப்படின்ற ஒரு பெயர். பெருமாள் அந்த தும்பிக்கையை பிடிச்சி அந்த யானை அந்த நீர்நிலையிலேருந்து வெளியில் இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தன் சக்கராயுதத்தை கொண்டு அந்த முதலையை துண்டிச்சார். முதலைக்கு சாப விமோச்சனம். இந்த முதலையானது ஹூ அப்படிங்கிற ஒரு கந்தர்வன். முன்னொரு சமயம் தேவலோகத்தில் தேவலர் அப்படிங்கிற ஒரு ரிஷி ஜலத்தில் இறங்கி அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கார். அப்போது இந்த ஹூங்கிற கந்தர்வன் தன் மனைவியோடு சேர்ந்து ஜலக்கிரீடையில் இருக்கான், ஜலத்துக்கு அடியில் விளையாடின்னு இருக்கான். அப்போது இந்த தேவலருங்கிற ரிஷியோடைய பாதத்தை பிடிச்சிடுறான். அவர் ஒரு நிமிஷம் திடுக்கிட்டு போய் இப்படி முதலையாட்டமாக ஜலத்துக்கு அடியில் காலை கவ்வறியே, நீ நிஜமாக முதலையாகவே போயிடணும் அப்படின்னு சபிச்சுடுறார். அதனால தான் அவன் முதலையாக பிறந்தான். இப்போது பெருமாளினுடைய சக்கராயுதம் பட்டு அவனுக்கு சாப விமோச்சனமும் கிடச்சி மறுபடியும் கந்தர்வனாக மாறி அவன் தேவலோகத்துக்கு போயிடுறான். இப்படி அந்த மகரேந்திரனுக்கும் சாப விமோச்சனம். பெருமாள் கஜேந்திரனை பார்த்து வருடி கொடுக்குறார். உனக்கு ஒன்றும் ஆயிடலையே அப்படின்னு தடவி கொடுக்குறார். அவ்வளவு பரிவோடையும் அன்போடையும் வாத்சல்யத்தோடையும் அவருடைய கரஸ்பர்ஷம் பட்ட மாத்திரத்திலேயே கஜேந்திரனுக்கு சாப விமோச்சனம் ஆறுது. இந்த கஜேந்திரனுக்கு என்ன சாபம் அப்படின்னா, போன ஜென்மத்தில் இந்திரத்யும்னன் அப்படிங்கிற ஒரு பாண்டிய மன்னன் தான் இந்த கஜேந்திரன். அந்த பாண்டிய மன்னன் ரொம்ப பெரிய ஹரிபக்தன். தன்னுடைய ராஜ பரிபாலனம் எல்லாத்தையும் முடிச்சுண்டு கடைசியில் ஒரு மலை பிரதேசத்துக்கு போய் பகவத் கைங்கரியத்தில் தான் இனிமேல் ஈடுபட போகிறேன் அப்படின்னு பெருமாள் பூஜைன்னு இருக்கான். இவன் ராஜாவாக இருந்து அதுக்கப்புறம் ரிஷியாக இருக்கிறதுனால இவனுக்கு ராஜ ரிஷின்னு பெயர். இப்படி இந்த இந்திரத்யும்னன் அப்படிங்கிற ராஜ ரிஷியாக இருந்துட்டு பெருமாளுக்கு எல்லா கைங்கரியமும் பண்ணிட்டு இருக்கார். அப்போது இந்த இந்திரத்யும்னன்ற இந்த ராஜாவை பார்க்கறதுக்கு அகஸ்தியர் தன்னுடைய சிஷ்யர்களோடு வரார். அப்போது இவர் மௌன விரதத்தில் இருக்கார் இந்திரத்யும்னன். அதனால் ஆச்சாரியன் வந்திருக்கார், எழுந்து போய் அவரை வரவேற்கணும்னு இல்லாமல் பூஜையிலே இருந்துடுறார். இதனால் அகஸ்தியருக்கு கோபம் வர, யானைக்கு தான் இந்த மாதிரி மதம் பிடிக்கும், மனுஷனுக்கு இந்த மாதிரி கர்வம் ஆகாது, உனக்கு உன் பக்தி மேலே இவ்வளவு கர்வமா, நீ யானையாக போக கிடவுதுன்னு சபிச்சுடுறார். அதன் பயனாக இந்த இந்திரத்யும்னன்கிற ராஜா தான் கஜேந்திரன்கிற யானையாக பிறந்து இப்படி பெருமாளால் இந்த யானைக்கு மோட்சமும் கிடைக்கிறது. இந்த கஜேந்திர மோட்சங்கிறது ஏதோ ஒரு யானை ஒரு முதலையோட கதை இல்லை. இந்த யானை தான் நம்ம ஜீவாத்மா. நம்மளை இந்த சம்சார சாகரம் அப்படிங்கிற அந்த முதலையானது பிடிச்சு இழுக்கிறது. அங்கே கஜேந்திரனுக்காவது ஒரே ஒரு முதலை தான், நமக்கு நம்ம பஞ்ச இந்திரியங்கள் 5 வகையான முதலைகள் நம்மளை பிடிச்சி இழுக்கிறது, மீள விடாமல் அந்த தண்ணியில் நம்மளை பிடிச்சி இழுக்கிறது. நாமும் கஜேந்திரனை மாதிரி 1000 வருஷம் கஜேந்திரன் போராடின மாதிரி பல ஜென்மா எடுத்து போராடிட்டோம். இப்போவும் பெருமாளை சரணாகதி பண்ணி அவன் திருவடை அடையலைன்னா நமக்கு எப்போ தான் விமோச்சனம் கிடைக்கும்? அதனால் ஜீவாத்மாவான நம்ம அந்த பரமாத்மாவை கூப்பிடுறோம். கூப்பிட்ட குரலுக்கு அந்த பரமாத்மா ஓடி வருவான், நம்மளை அவனோட சேர்த்துப்பான். அப்படிங்கிறது தான் இந்த கஜேந்திர மோட்சம். இந்த கதையில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, யானைக்கும் மோட்சம், அந்த முதலைக்கும் சாப விமோச்சனமாகி அவனும் தேவலோகத்துக்கு போயிடுறான். 2 பேருமே கஷ்டப்பட்டா சாபத்தால். ஆனால் பெருமாள் 2 பேரையுமே கைவிட்டுடல. இதில் பெருமாள் என்ன இன்னொரு விஷயத்தை நம்மளுக்கு சொல்ல வர்றார் அப்படின்னா, வாழ்க்கைங்கிறது என்றைக்குமே ரொம்ப சுலபமாக இருக்கும், ரொம்ப ரம்யமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும்னெல்லாம் பெருமாள் நம்மளுக்கு எந்த ஒரு வாக்குறுதியும் என்றைக்குமே கொடுத்துடல. வாழ்க்கைன்னா கஷ்டங்கள் வரதான் போகிறது, வியாதிகள் இருக்கலாம், ஏமாற்றங்கள் இருக்கலாம், துரோகங்கள் நடக்கலாம், நிம்மதி இருக்கலாம், நிம்மதி இல்லாமலும் இருக்கலாம், மகிழ்ச்சியும் வரலாம். இப்படின்னு மாறி மாறி எல்லாமே கலந்தது தான் வாழ்க்கை. அதனால தான் இதை சம்சார சாகரம்னு சொல்கிறா. எப்படி கடலில் அலையானது ஒன்று மாற்றி ஒன்று வந்துட்டே இருக்கோ, அந்த மாதிரி சுகம், துக்கம், சந்தோஷம், ஏமாற்றம், கவலை இன்மை, பயம், தைரியம்னு எல்லாமே எல்லா உணர்ச்சிகளும் மாறி 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 அலமோதக்கூடியது தான் இந்த சம்சார சாகரம். பெருமாள் நம்மளுக்கு கொடுக்குற ஒரே ஒரு வாக்கு, ஒரே ஒரு விஷயத்தை தான் பெருமாள் நம்மளுக்கு சத்தியம் பண்ணுறார். அது என்னன்னா, எது நடந்தாலும் என் மேலே உனக்கு பக்தி இருந்ததுன்னா உன் கூட நான் இருப்பேன் அப்படிங்கிறத ஒன்றுத்தை தான் பெருமாள் நம்மளுக்கு சொல்கிறார். கஷ்டமே இல்லாத வாழ்க்கையை நான் உங்களுக்கு கொடுத்துடுவேன்னு எங்கேயுமே பெருமாள் சொல்லலை. கஜேந்திரன் படாத கஷ்டமா, துருவன் கஷ்டப்படலையா, சின்ன குழந்தை பிரகலாதன் படாத கஷ்டமா, திரௌபதிக்கு சபையில் நடக்காத அந்த அவமரியாதையா, இந்த மாதிரி கஷ்டங்களாக நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னா இல்லை.
ஆனால் இத்தனை கஷ்டங்களும் அந்த பக்தாள்லாம் பொறுத்துண்டு பெருமாள் திருவடியை கெட்டியாக பிடிச்சிட்டு இருந்தாலே அது நமக்கு ஒரு பாடம். வாழ்க்கைன்னா இப்படி தான் இருக்கும், ஆனால் உங்கள் கூட நான் இருக்கேன், இதை விட வேறு என்ன வேணும்? பெருமாள் கூட இருந்து வழிநடத்தி நம்மளை ஆஷன் போகிறான் அப்படின்னா எது நடந்தாலும் நம்ம கர்ம வினை பயனை நம்ம கழிச்சுண்டு ஒரு அடியும் பகவானை நோக்கி எடுத்து வைப்போம் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்படிங்கிறது தான் இந்த கஜேந்திர மோட்சத்தில் பெருமாள் நம்மளுக்கு தெரியப்படுத்துகிறார். இப்போ பெருமாள் இந்த கஜேந்திர மோட்சத்துக்கு பலஸ்துதி சொல்கிறார். பாகவத புராணத்தில் நிறைய இடங்களில் பலஸ்துதி சுக்கர் சொல்லிட்டு வருவார். இந்த கஜேந்திர ஸ்துதிக்கு தான், கஜேந்திர மோட்சத்துக்கு தான் பெருமாளே பலஸ்துதி சொல்கிறார். கஜேந்திரா, ஒரு விஷயம் சொல்கிறேன், நன்னா கேட்டுக்கோ. எவன் ஒருவன் கார்த்தால எழுந்த உடனே இந்த கஜேந்திர மோட்சத்தை தியானம் பண்ணுறானோ அவனுக்கு ஆனந்தம் கிட்டும், புகழ் கிட்டும், மனசில் நிம்மதி உண்டாகும். இதை விட இன்னொன்று, துர்ஸ்வப்னங்கள் எல்லாம் விலகி போகும். யாருக்கெல்லாம் கெட்ட கெட்ட கனவுகள் வருதோ அவள் கார்த்தால எழுந்த உடனே இந்த கஜேந்திர மோட்சத்தை தியானம் பண்ணால் கெட்ட கனவுகள் அவளுக்கு வராது. மனசில் ஒரு அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும். இது எல்லாத்த விட முக்கியமாக இந்த கஜேந்திர மோட்சத்தை தினமும் தியானம் பண்ணுறவாளுக்கு நான் மோட்சத்தை கொடுப்பேன், அவளுடைய கடைசி காலத்தில் சத்புத்தியும் அவளுக்கு கொடுப்பேன் அப்படின்னு பெருமாள் இங்கே சொல்கிறார். அப்படியாக இந்த கஜேந்திர மோட்சத்தை இன்றைய தினம் நம்ம அனுபவித்தோம். நாளைய தினம் நாளைய பாசுரத்தை அனுபவிக்கலாம். ராதே கிருஷ்ணா.